நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக 1000 ரூபாய் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு பெரிய டவுட் இருக்கு. இது சரியான டிசிஷனா? நான் தவறா பண்ணிடுவேனா? இந்த 1000 ரூபாயை இழந்துட்டா என்ன ஆகும்? இது எல்லாம் நார்மல் தான். நிஜமாக சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கும். ஏனென்றால் இது ஒரு அமௌண்ட் மட்டுமில்ல, இது உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு இன்வெஸ்டிங். அதனால் தான் இது இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரூத் சொல்லப் போகிறேன். உங்கள் முதல் 1000 ரூபாய் உங்களை பணக்காரனாக்காது, ஆனால் அது உங்களை இன்வெஸ்டராக மாற்றும். அதுதான் ரியல் கேம். முதலில் ஒரு ஸ்மால் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணலாம். நம்மள பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்போம்? எப்படி ஃபாஸ்ட் மணி சம்பாதிக்கலாம், எந்த ஸ்டாக் டபுள் ஆகும், எப்படி 1000 1 லேக் ஆகும். ஆனா இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் உங்கள் முதல் முதலீட்டை செய்யும்போது ப்ராஃபிட் தான் கோலாக இருக்கக்கூடாது. மார்க்கெட்டை பீட் பண்ணணும்னு பிரஷர் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இன்வெஸ்டிங் கற்றுக்கொள்ள, ரிஸ்கை புரிந்து கொள்ள, டிசிப்ளின் பில்ட் பண்ண, கன்சிஸ்டன்சி டெவலப் பண்ண, இதுதான் கோல். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்கள் ஜிம் போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. முதல் நாள் போன உடனே 100 கிலோ லிஃப்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? லைட் வெயிட்ல ஸ்டார்ட் பண்ணுவீர்கள், டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீர்கள், தீரே தீரே ஸ்ட்ராங் ஆகுவீர்கள். இன்வெஸ்டிங்கிலும் அதே கான்செப்ட் தான். இப்போ மெயின் கொஸ்டின், 1000 ரூபாய் இருந்தா என்ன செய்யலாம்? இந்தியாவில் லக்கியா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் 1 மியூச்சுவல் ஃபண்ட், பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாயிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பெயர் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீர்கள். பிகினர் பெஸ்ட் சாய்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதன் மீனிங் என்ன? இந்தியாவின் டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆகிறீங்க. ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், இப்படி பெரிய கம்பெனிஸ். இதன் அட்வான்டேஜ் என்ன? ரிஸ்க் குறையும், ஸ்டேபிள் growth கிடைக்கும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆப்ஷன் 2 ETF, நெக்ஸ்ட் லெவல் சிம்பிள். ETF என்பது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான், ஆனால் ஸ்டாக் மாதிரி வாங்கலாம். எக்ஸாம்பிள் நிஃப்டி ETF, சென்செக்ஸ் ETF. ஒரே ETF வாங்கினாலே நீங்கள் 50-100 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் ஆகிவிடுவீர்கள். ஆப்ஷன் 3 சிங்கிள் ஸ்டாக். கேர்ஃபுல். நீங்கள் ரிலையன்ஸ், டிசிஎஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஆனா பிகினர் என்றால் ரிஸ்கி. ஏனென்றால் ஒரு கம்பெனி டவுன் ஆனால் உங்கள் மணி டைரக்ட் பாதிக்கும். அதனால் பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ETF தான் பெஸ்ட். இப்போ பிராக்டிக்கல் பிளான் பார்ப்போம். நான் இன்று 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணினா 500 ரூபாய் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், 500 ரூபாய் ETF, அல்லது ஃபுல் 1000 ரூபாய் இண்டெக்ஸ் ஃபண்ட். சிம்பிள். எதுவும் காம்ப்ளிகேட்டட் இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். ஸ்டெப் 1 ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். க்ரோ அல்லது ஜெரோதா. ஸ்டெப் 2 அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கள். பான் கார்டு, ஆதார், பேங்க் டீடைல்ஸ். 5 to 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும். ஸ்டெப் 3 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் ஆட் பண்ணுங்கள். ஸ்டெப் 4 இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ETF. ஸ்டெப் 5 பை ஆர் இன்வெஸ்ட். காங்க்ராட்ஸ், நீங்கள் இன்வெஸ்டர் ஆகிட்டீங்க. ஆனா ரியல் கேம் இப்பதான் ஆரம்பம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கன்சிஸ்டன்சி. ஒரு தடவை 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவது நல்லது, ஆனா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவது தான் லைஃப் சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணினா 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக் ஒர்க் ஆகும். இதுக்கு ஒரு நேம் இருக்கு, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். அதாவது ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுவது. மார்க்கெட் எப்படி இருக்கும்? சில நாள் கிரீன் அப், சில நாள் ரெட் டவுன். அது நார்மல். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பேனிக் செல், டெய்லி செக், இமோஷனல் டிசிஷன். நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டினியூ இன்வெஸ்டிங், இக்னோர் நாய்ஸ், ட்ரஸ்ட் ப்ராசஸ். ஒரு ஹார்ஷ் ட்ரூத் சொல்றேன், மார்க்கெட்ல லாஸ் ஆகிறது ப்ராப்ளம் இல்ல, மார்க்கெட்டை விட்டுட்டுறது தான் பிக்கெஸ்ட் லாஸ். பலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 months லேட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃபெயிலியர். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் திங்கிங். இன்வெஸ்டிங் என்பது 1 இயர் கேம் இல்ல, 5 to 10 இயர் கேம் கூட இல்ல, 20 to 30 இயர் கேம். நீங்கள் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணினா டைம் உங்கள் சைட்ல இருக்கும். ஃபைனல் ட்ரூத், 1000 ரூபாய் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஹேபிட் தான் இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட், டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தா, நான் அந்த 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலன்னா இன்று இவ்வளவு ரீச் ஆக முடியாது என்று நினைப்பீர்கள். அதனால் பெர்ஃபெக்ட் டைம் காத்திருக்க வேண்டாம், பெர்ஃபெக்ட் நாலேஜ் வேண்டாம், ஸ்மால் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிமெம்பர், ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா காமெண்ட்ல ஸ்டார்ட் என்று எழுதுங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இன்றைய ஆரம்பிக்கிறது. ஃபைனான்ஸ், ஷேர் மார்க்கெட், மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.